நதியது கடலது சகலம் உணதுரு கருணையில் எழுவது பனியதி மலையதி நதியது கடலது சகலம் உணதுரு கருணையில் எழுவது சகலம் உணதுரு கருணையில் எழுவது பருவா புகழே உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசிய நம்முடைய கல் நல்லசாமி அவர்கள், என்னுடைய அன்பு தம்பி பனையேரி பாண்டியன், என்னுடைய தம்பி விக்டர், எல்லாரும் கல் என்பது நமது உணவு, நமது உரிமை என்பதை பதிவு செய்தார்கள். நெருப்ப சொருகிட்டேன். சொருகிறது முக்கியமல்லடா. இதுக்கு முன்னால தீப்பொறி திருமுகத்தை பாத்திருக்காரு? பார்த்ததில்ல. நான் தான் என்ன திறந்து மூடுற உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. எங்க தாத்தா பேர் கொல்லிவா கொடுவாய, எங்க ஆத்தா பேர் அக்கினி அகிலாண்டம், எங்க அப்பன் பேர் கங்கு கந்தசாமி, சொந்த ஊர் சிவகாசி. நாங்க அங்க இருந்தோம்னா தீப்பெட்டி தொழில் பாதிக்கும்னு பயந்து எல்லா முதலாளியும் பணம் கட்டி என்னை அனுப்பியிருக்காண்டாங்க. எங்க ஊர்ல தீமை திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. திங்குதுங்கண்ணா ஒய்யால திருவிழா நடந்தா தானடா. கல்லை நாங்களே இப்பதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது போல ஒரு எங்கேயோ உட்கார்ந்து காட்சி எடுத்துட்டு வந்தது போல கருதுகிறார்கள். அப்படி இல்லை, தமிழனுடைய வாழ்வியலோடு இணைந்த ஒன்று. கரும்பு வாழை போல பனையும் தென்னையும், அப்படிதான் நீங்க பார்க்கணும். நீங்க இதை குடிச்சீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு போதை வந்து ஏறாது. ஸோ ஒரு வாரத்துக்கு 3 முறை வந்து நீங்க குடிச்சீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் ஆல்கஹால் அளவுக்கு போகாது. அதே நேரம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ml மேலே எத்தனால் உங்க உடம்புல வரும், நல்லாவே போதை ஏறும், தெரிஞ்சுக்கோங்க. உறைவிடம் ஊழல் இல்லாத சூழல் குலையாத புதிய தேசம் படைத்திடுவோமே. ஊழல் இல்லாத சூழல் குலையாத புதிய தேசம் படைத்திடுவோமே. தலைவர் கண்ட யுத்தம் தம்பி கனவு மொத்தம் விவசாயம் வேண்டான்னு சொன்ன உடனே நாங்களும் இந்த விஸ்கி பிராந்தில இருந்தெல்லாம் போயிடுறோம். உள்ளூர்லயே கொஞ்சமா கள்ளு காய்ச்சி கொஞ்சமா நாட்டு சரக்கு வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் அவனை பார்த்து சொன்னேன், டே அன்னைக்கு கல் இருந்திய சமூகம் அதிகமான் சாப்பிட்டாங்க, ஔவையார் சாப்பிட்டாங்கன்னு படிச்சோன்னா அந்த சமூகம் ஒரு காதல் பண்ணணும்னா ஒரு நடுகல்ல தூக்கி இப்படி நிக்கணும். இல்லைன்னா ஒரு காதல் பண்ணணும்னா 2 வளர்ந்த மாடுகளை போய் பிடிச்சி ஆட்டி நிறுத்தணும். இன்னைக்கு நீ காதல் பண்ணணும்னா அதிகபட்சம் எவனோ அனுப்பின SMS ஃபார்வர்ட் பண்ணிட்டு தானே பண்ற. இன்னைக்கு பெரு இளைஞர்கள், பல்வேறு இளைஞர்களுக்கு ரொம்ப வலிமையா இருக்கிற 2 விஷயம், பெருவரலும் ஆள்காட்டி வரலும் தான். அது இப்படி அப்படி இப்படி இப்படி இந்த ஒரு வலுவற்ற ஒரு சமூகத்துல எந்த ஒரு கள்ளா இருக்கட்டும், சாராயமா இருக்கட்டும், அத்தனையும் கேடுதான். ஒரு 6% எத்தனால் இருக்கு, 10% எத்தனால் இருக்குன்னா உங்க வீட்டுல 10 மாதம் கழிச்சு சங்கு. 40% ஆல்கஹால் இருந்தா 4 மாசத்துல சங்கு, அவ்வளவுதான். சங்கு உறுதி. எந்த காரணம் கொண்டும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதை வணிகத்திற்காக 120 கோடி மக்களும் ஒரு சாம்பார், ரசம், ஷாம்பைன், வைன்னு கொண்டு வரணும், ஒரு ஆர்டரை மாற்றணுங்கிறதுக்காக பெருநிறுவனங்கள் திட்டமிட்டு மதுவை நம் கலாச்சாரத்திற்குள் நுழைகிறார்கள். தயவு செய்து மதுவை எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள், உணவு சவால்கள் ஏராளமான ஒரு விஷயம்.